வணக்கம் நண்பர்களே, மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்? திருப்பதி அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு லட்டு அப்படிங்கிறது ஞாபகம் வரும். திருப்பதிக்கு யாராவது சொந்தக்காரங்க சாமி கும்பிட போகிறாங்கன்னா மறக்காமல் வரும்போது லட்டு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரிமையாக கேட்போம். அந்த அளவுக்கு திருப்பதியும் லட்டும் பிரிக்கவே முடியாதது. இப்போது ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி ஆந்திராவில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திருப்பதி பிரசாதம் இருக்கு பார்த்தீங்களா, லட்டை தான் சொல்றாரு. திருப்பதி லட்டுல விலங்குகளின் கொழுப்பு கலந்த நெய் கலக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. விலங்குகளின் கொழுப்பு கலந்த நெய் கலக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் திருப்பதி லட்டுடைய அந்த தரம் இருக்கு பார்த்தீங்களா, அதை மீட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு பேசுறாரு. இந்த ஸ்பீச்சு, இந்த பேட்டி சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகி திருப்பதி லட்டுல விலங்குகளின் கொழுப்பு கலந்த நெய்யா பெரிய ஷாக்கிங்கான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்கு இருக்கும்போது தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஒரு ஆய்வு முடிவு வெளிவருது. ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் திருப்பதியில் லட்டு செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட நெய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நெய்யை எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்துருக்காங்க. அந்த ஆய்வில் என்ன தெரியுமா தெரியுது? அந்த நெய்யில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வு முடிவு வெளிவந்திருக்கு. மீன் இருக்கு பார்த்தீங்களா, மீன் எண்ணெய், பன்றி கொழுப்பு, மாட்டு இறைச்சி கொழுப்பு, இதெல்லாம் அந்த நெய்யில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு முடிவு வெளிவந்து கடந்த 2 நாட்களாக இதை பற்றிய பேச்சுக்களை தான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இதைவிட ஹிந்து மக்களின் மீதான தாக்குதல், ஹிந்து மத நம்பிக்கை, ஆன்மீக நம்பிக்கையின் மீதான தாக்குதலை நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம். திருப்பதியில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய லட்டுல மீன் எண்ணெய், மாட்டு இறைச்சி கொழுப்பு, பன்றி கொழுப்பு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியுடைய சோழி முடிஞ்சுச்சு. இனி ஆந்திராவுடைய ஆளும் கட்சியாக மினிமம் அடுத்து ஒரு 3 தேர்தலுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டினால் வர முடியாது. ஏன்னா இது டைரக்டாக மக்களுடைய மத நம்பிக்கை, ஆன்மீக உணர்வை காயப்படுத்தியிருக்கு, ஹர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். அதனால் கமெண்ட் செக்ஷனில் மினிமம் அடுத்து வரக்கூடிய 3 தேர்தல்களுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டினால் ஆட்சி பீடத்தில் அமரவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க. பியூஸ் மானுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், திமுகவுடைய ஆதரவாளர், திமுகவுக்கு சப்போர்ட்டாக அடிக்கடி பேசுவார். அந்த பியூஸ் மானுஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இந்த சம்பவம் குறித்து நக்கல் நையாண்டியோட ஹிந்து மக்கள் மிகப்பெரிய ஒரு ஹர்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் நக்கல் நையாண்டியோட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. என்ன தலைப்பு கொடுத்துருக்காரு தெரியுமா? என்ன தலைப்புனா, பீஃப் லட்டு ஃபார் ஆல் ஹிந்துஸ் டெலிவர்டு பை பெருமாள் ஹிம்செல்ஃப். அதாவது பீஃப், மாட்டு இறைச்சி லட்டு ஹிந்துக்களுக்கு டெலிவர் செய்யப்பட்டிருக்கு. யாருனால தெரியுமா? பெருமாள்னாலேயே டெலிவர் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பியூஸ் மானுஸ் சிரிச்சுக்கிட்டே நக்கலாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நல்லா பீஃப் சாப்பிட்டீங்களா, பெருமாளே நல்லா லட்டு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் நையாண்டியோட பேசியிருக்காரு. இதை விட ஒரு கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா? எவ்வளவு கோடிக்கணக்கான ஹிந்து மக்கள் ஹர்ட் ஆகியிருக்காங்க. இதை நக்கல் நையாண்டி பண்ணுறது, பெருமாளே பீஃப் லட்டு கொடுத்துட்டாரு ஹிந்துக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக அரசாங்கத்துக்கு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இது மாதிரியான நபர் இப்படிப்பட்ட வீடியோ வெளியிடுறாரு, உடனடியாக அவர் மீது ஆக்ஷன் கிடையாதா? சமூக வலைதளத்தில் கவர்மெண்ட்டை எதிர்த்து மீம் போடுறவங்க, கவர்மெண்ட்டை விமர்சனம் செஞ்சு பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள உடனுக்குடன் கைது பண்ணுறீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இவரும் ஹிந்து மக்களுடைய நம்பிக்கையை டோட்டலாக காயப்படுத்துகிற வகையில் பேசியிருக்காரு. பெருமாளே பீஃப் லட்டு கொடுத்துருக்காரு, டெலிவர் பண்ணியிருக்காரு ஹிந்துக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டு நக்கல் நையாண்டி பண்ணியிருக்காரு. சட்ட ரீதியான நடவடிக்கையை உடனடியாக எடுங்க, அவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் திமுக அரசாங்கத்தை டேக் பண்ணி இப்போ சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம்தான், பொதுமக்கள்கிட்ட உங்களுடைய ஓட்டை வீணாக்காதீங்க. யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போட்டால் உங்களுடைய ஆன்மீக நம்பிக்கை மதிக்கப்படுமோ, உங்களுடைய பண்டிகைகளுக்கு, மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து கிடைக்குமோ
அந்த அரசியல் கட்சியாக பார்த்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.